என்ற சில வேளை அதை நிப்பாட்ட வேண்டி வரும். எனவே நான் அதை நிப்பாட்டி அதை அதுக்கு சில விளக்கங்கள் தர வேண்டியிருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டீங்க. ஆதி ஆகமம் 21வது அதிகாரம் 1வது அதிகாரம் 26 இருந்து நான் இப்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, தன்னுடைய சாயலாக இந்த மனிதர்களை மாத்திரம்தான் உருவாக்கி இருக்கிறார். சரியோ? அப்ப தேவ தூதுவர்களையோ ஒருவரையும் அவர் உருவாக்காமல் இந்த மனிதர்களை தன்னுடைய சாயலாக அவர் உருவாக்கினார். சரியோ? அப்ப நீங்க பாருங்க, இந்த அதாவது அவருடைய சாயலாக உங்களை, அதாவது ஒவ்வொருவரையும் தனித்துவமாக உருவாக்கி இருக்கிறார். அது எப்படி என்றா, இப்ப உங்களை மாதிரி இந்த உலகத்துல வேற ஒருவரையும் உருவாக்கல. முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை. நீங்கள் தனித்துவமானவர்கள். சரியா? உங்களை போல நீங்க இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனை கோடான கோடி ஜனங்கள் வாழ்ந்த போதும் அந்த படத்தை நீங்க எடுத்து உங்களோட படத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் உங்களை மாதிரி சில பேர் இருக்கலாம். ஆனா உங்களை போல அசல் உங்களை மாதிரி இல்லை. நீங்கள் தான். சரியோ? அப்படியாக உங்களை ஆண்டவர் உருவாக்கினார். அதுதான் முக்கியம். அப்ப தன்னுடைய சாயலாக சொன்னால் ஆண்டவர், அதாவது அந்த படைத்த, அதாவது அண்ட சராசரத்தை படைத்த தேவனுடைய சாயல் நீங்கள். அப்ப இவ்வளவு மகத்துவமானவர். யோசிச்சு பாருங்க. கண்ண பேருக்கு அது புரியல. அதுதான் பிரச்சனை. சரியா? அப்ப நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், மச்சங்கள் என்று சொன்னால் என்ன? மீன் வகைகள். சரியோ? மீன் இனம். ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சரி, இப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மிருக ஜீவனாக இருந்தாலும், அதாவது நீங்கள் தான் ஆண்டு கொள்ளுகிறீர்கள். இனி இல்லைன்ற விஷத்தை உடைய பாம்பு கூட முன்னால வந்தால் உங்களுக்கு பயந்து அது ஒளிச்சுவிடும். ஏன்னா ஆண்டவர் அப்படியாக அந்த, அதாவது உங்களுக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். உங்களை காண்டு அது ஒளிச்சிடும். சரியோ? பாருங்க, இந்த சிங்கத்தை கூட, பெரிய அதாவது ஜானைகளை கூட அடக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். சரியோ? அப்ப எனவே அப்படியாக ஆண்டவர் சகலதையும் சிருஷ்டித்து மனிதனுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஐந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் பெரியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். எனவே நாங்கள் யாரையும் ஒன்றும், அதாவது யாரையும் துன்புறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் தேவ சாயலாக இருக்கிறபடியால் இன்னொரு ஆத்மாவை நாங்கள் துன்புறுத்தலாமா? துன்புறுத்தவே கூடாது. ஏன்னா அது தேவ சாயல். பான்படியே தான் நாங்கள் அந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். சரியோ? பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைக்கும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிகளாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. சரியோ? ஜல பிரளயம் பெறும் வரைக்கும் அவர்கள் புசித்தது என்ன? இந்த மச்சம் சாப்பிடவில்லை. அதாவது மரக்கறி மட்டும்தான். மரக்கறி, இந்த உணவு வகைகள். அப்ப அந்த ஆதியில டைனோசர் எடுத்தோம்னா சொல்லுகிறார் என்று சொன்னா அது மச்சம் சாப்பிட இல்லை. சரியோ? மச்சம் சாப்பிட இல்லை. அப்ப அது என்ன சாப்பிட்டது என்று சொன்ன, நாங்களும் ஆதியில நாங்கள் மச்சம் சாப்பிடவில்லை. சரியோ? அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். வேதத்துல ரொம்ப முக்கியமா. சரியா? நல்லது. இப்ப நாங்கள் ஆதி மனிதர், அதாவது எங்களோட மூதாதையர் மரக்கறிகள் மற்றது கனிகள் அதாவது தான் புசித்திருக்கிற சாப்பிட்டு இருக்கிறார்கள். சரியோ? இப்ப ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 20 இருந்து 25 வரை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். 20 இருந்து 25 வரை. சரியா? இப்ப அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். அப்ப முதலாவது மனிதன் தான் எல்லாவற்றுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்பட இல்லை. சரியோ? அப்ப ஆதாம் என்றால முதல் மனிதன்.
சரியா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆதாமை படைத்த தேவனுக்கு இன்னும் ஒரு மனுஷியை நிச்சயமா உருவாக்க முடியும். ஆனாலும் அவர் அப்படி செய்யாமல் ஆதாமுக்காக அவனுடைய விலா எலும்பிலை இருந்து விலா எலும்பை எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கினார். சரியோ? அப்ப என்னவேதான் ஆண் என்று சொன்னால், அதாவது ஆண் என்ற பற்றாக்குறை ஒன்று இருந்த துணை. சரியோ? அப்போ பற்றாக்குறை நிவர்த்தி ஆகிறது யாரோடாக? பெண்ணோடாக. நீங்கள் ஆண்கள், ஒவ்வொரு ஆண்களையும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்கள் எங்கு அடங்குகிறார்கள்? பெண்களிடத்தில் தான். சரியோ? ஏன்னா அந்த பற்றாக்குறை, அதாவது திருமணம் என்று செய்ய போகும்போது எவ்வளவு சந்தோஷத்தோடு அங்க போகிறார்கள் ஒவ்வொரு ஆண்களும். சரியோ? அப்ப எனவே ஆண்களுடைய வாஞ்சை தனக்கு ஒரு நல்ல மனைவி அபியம் வேணும் என்று சொல்லி. சரியோ? அதே போலதான் மனைவி மாறும் அந்த பெண் பிள்ளைகளும் தனக்கு ஒரு நல்ல ஆண்மகன் கிடைக்க வேணும் என்று சொல்லி அவள் இயங்குவது உண்டு. அது இயற்கை. சரியோ? அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் அதாவது விலா எலும்புகளின் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த மனிதனுக்கு பேர் தான் ஆதாம். சரியோ? அப்பொழுது ஆதாம், இப்ப இன்னும் ஏவாள் என்று சொல்லி பேரிடவில்லை. சரியோ? அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கும், எலும்பின் எலும்பும், எலும்பிலிருந்து இன்னொரு எலும்பு, எலும்பின் எலும்பும். சரியோ? என் மாமிசத்தின் மாமிசமாக இருக்கிறாள் என்ற அந்த சதையின் சதை. சரியோ? அப்ப எனவே இருக்கின்றாள். இவள் மனுஷனிடத்தில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். சரியோ? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். சரியோ? எப்படி இருப்பார்கள்? ஒரே மாமிசம். தேவன் இணைத்தார், ஒரே மாமிசம். எனவேதான் ஆணுடைய பற்றாக்குறை பெண், பெண்ணுடைய பற்றாக்குறை ஆண். இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்தால் அது முழுமை. சரியா? இது தேவனுடைய திட்டம். அப்ப இந்த ரெண்டு பேரும் முதல் திருமணம் பண்ணி வச்சதார் பிதாவாகிய தேவன். சரியோ? அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் சுதந்திரமாக விட்டார். நீங்கள் வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற பல்கி பெருகி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். சரியா? அப்ப எனவே இந்த காரியங்களை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல முதல் திருமணம் ஆறு நடத்தப்பட்டா முழுக்க பிதாவாகிய தேவன் தான் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். சரியா? சரி. இப்ப இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதாவது பாவம் செய்யவில்லை. அங்கே பாவம் செய்யவில்லை. அங்கே அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். பாவம் செய்ததுக்கு பிற்பாடுதான் வெட்கம் என்று சொல்லி கொண்டு வருகிறது. சரியா? நல்லது. இப்ப நாங்கள் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16 இருந்து 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அப்ப அங்க பலவிதமான விருட்சங்கள் இருந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் இனமாக கொடுத்தார். ஒரு வேலை செய்ய தேவையில்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் சாப்பிட்டு குடித்து புசித்து சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் இப்ப காட்டில் இருக்கக்கூடிய குரங்கை நீங்க கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது தண்ட பாட்டில தாவி கனிகளை சாப்பிடுது. அது நல்ல வடிவாக உயிர் வாழ்ந்து சாகுதோ இல்லையோ? சரி, உங்க மனிதர்கிட்ட அதற்கு பணம் ஒன்றும் இல்லை, தண்ட உணவை தானா சாப்பிட்டது. அதே மாதிரி தான் இந்த ஆதாமும் ஏவாளுக்கும், அதாவது எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கினார். நீங்க சாப்பிடணும், ஆனா ஒரு கனியை மட்டும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ ஒன்று அவர் அங்கே, அதாவது அது எங்க உருவாக்கினார்? அதாவது அதை உருவாக்கின இடம் ஏதேன் தோட்டத்தின் மத்தியில. சரியோ? அப்ப ஏதேன் தோட்டத்தின் மத்தியில அவர் அந்த சொன்ன கட்டளையை அவர்கள் பாருங்க. அதை நாங்க வாசிப்போம். எங்க இருக்குன்னு சொன்னா 2வது அதிகாரம் 9. சரியோ?
தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த 2 விருட்சமும் முக்கியம் மனித வாழ்க்கையில். சரியா? அப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த நாளில் இந்த கட்டளைகளை மீறி அவர்கள் என்னாச்சு? இறந்து போனார்கள். இறந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கணும் இந்த உலகத்தில். சரியோ? அப்ப இன்னொரு ஜீவ விருட்சம் இருக்கிறது. அது இன்னொரு விருட்சம் இருக்கிறது, ஜீவ விருட்சம். அதை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சரியோ இந்த உலகத்தில் வந்து மரித்து தன்னுடைய ஜீவனை தந்து அங்க இப்ப அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறான்னு சொன்னா பரடைஸ்ல அங்க நாங்கள் போனதும் பிற்பாடு அந்த விருட்சத்தை புசிக்க தந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் காலாகாலமாக அவரோட வாழ இருக்கிறோம். அதுதான் முக்கியம். சரியா? அது ரொம்ப முக்கியம். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். அதன்படியாக அது என்னாச்சு? செத்து போனார்கள், இறந்த நிலையில் இருக்கிறார்கள். சரியா? நல்லது. இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க மல்கியா 2வது அதிகாரம். மல்கியா 2வது அதிகாரம். மல்கியா 2:14-17 வரை வாசிக்க இருக்கிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 14. எடுத்துட்டீங்களா? ஏன் என்று கேட்கின்றீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கின்றார். உங்களுக்கு அதாவது கர்த்தராகிய தேவன் அன்றும் இன்றும், இப்ப இன்றென்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்களுடைய இருதயம் அவருக்கு சொந்தமாகி விட்டதா? நீங்கள் தான் தேவ ஆலயம். சரியோ? அப்ப உங்களுக்கு உள்ள இருந்து அவர் சகலையும் கவனிச்சு கொண்டிருக்கிறார். சரியோ? அப்ப எனவே அவர் தான் உங்களுக்கு சாட்சி. நீங்கள் திருமணம் செய்ய போகும்போது சரியோ என்ன நடக்கிறது? அவர் சாட்சியாக இருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் தான் சாட்சி. ஆறாக இருந்தாலும் திருமணம் செய்யும் போது அவர் சாட்சியாக இருக்கிறார். சரியோ? விக்கிரக ஆராதனைக்காரர், அதாவது நாங்கள் ஏற்கனவே விக்கிரக ஆராதனை செய்தோம். சரிதான்? விக்கிரக ஆராதனை செய்த போது கூட அவர்கள் வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த வான சேனைகளை பணிந்து அம்மியில வச்சு அந்த இதெல்லாம் செய்து முந்தி செய்வது உண்டு. சரியோ? ஆனா இப்ப அப்படி இல்லை. நாங்கள் தேவனை அறிந்ததும் பிற்பாடு எங்களுக்கு தெளிவாக தெரிகிற வசனங்கள் தான் இந்த வசனங்கள். சரியோ? அப்ப ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கின்றார். அப்ப அவர் அதான் முதல், அதாவது உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். சரியோ? ஆரை யாரோடு இணைத்து வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எனவே அவர் இணைத்ததை யாரும் பிரிக்க கூடாது. சரியோ? அப்ப மனைவி, ஏன் இங்கு ஆண்டவர் இள வயது மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ள என்று சொன்னால், மனைவிமாருக்கு அதாவது பிள்ளைகள் பிறக்க அவருடைய உடம்பு வந்து வீக்னஸா போயிடும். சரியோ? அப்ப சில பேருக்கு அதாவது இள வயது இருக்கும்போது நல்ல பாசமா இருப்பினா கொஞ்சம் அந்த உடம்பு அப்படி இப்படியான பிறகு அந்த நாட்டம் இல்லாமல் போய்விடும். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? வேற பெண்ணை அவர்கள் வேற ஒரு சரீரத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறதுக்கு இடம் உண்டு. எனவே ஆண்டவர் சொல்லிட்டார், அதாவது இள வயது மனிதசிய நீ நினைச்சுப்ப. சரியோ? அப்ப அவளுடைய தோழி என்று சொன்னால் என்ன? தோழன் தோழி. அப்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தின் ஊடாக அவர் எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுகிறவராக இருக்கிறார். சரியோ? அப்ப உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கின்றார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்றால், அவர்கள் அந்த துரோகம் பண்ணி இருக்கிறார்கள். இன்றும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு ஒருவன் அதாவது திருமணம் செய்தால் அதை அவர் தான் சாட்சி. அப்ப அவன் மீறும் போது அங்க நடக்கிறது துரோகம். இப்ப அவன் அந்த துரோகம் பண்ணுகிறவன் தன்னுடைய மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணவில்லை. சரியோ? துரோகம் பண்ணும் போது பிதாவாகிய தேவனுக்கும் துரோகம் பண்ணுகிறான், தன்னுடைய ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணுகிறான், அவன் பாவத்தில் விழுந்து விடுகிறான். சரியோ? அப்ப அது சரியான, அதாவது அவன் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணுகிறான். அப்ப அவன் பரலோகம் போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு சரீரம் தான், சாகும் வரைக்கும் ஒரு சரீரம் தான். சரியோ? அப்ப என்னவேதான் பெண்களும் அதை புரிந்து கொண்டவர்களாக
ஆண்டவர் எங்களை இணைத்தார். சரியோ? அப்ப நாங்கள் அதை கனம் பண்ண வேண்டும். என்ன சில நேரம் வாழ்க்கையில பிரச்சனை வரும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. சரியோ? அப்ப சில பேர் சில பெண்கள் காலப்போக்கில பிள்ளைகள் வளர்ந்து வந்த உடனே பிள்ளை என்ன நினைக்குமோன்னு சொல்லி பிரிந்து படுப்பது உண்டு. சரியோ? அது உலகத்தை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் இந்த ஒருங்கிணைக்கப்பட்டது தான். சரியோ? பிரிஞ்சு படுக்க கூடாது. சரியோ? நான் என்னுடைய மனைவிக்கு நான் என்னோட பெயர பிள்ளை இருக்கு. ஆனாலும் நான் எல்லாருக்கும் சொன்ன காரியம் நாங்கள் நினைஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்க புரிஞ்சு கொடுங்க. சரியோ? அதாவது இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் அந்த துணை தான். சரியோ? அதுக்கு அங்கால போகக்கூடாது. அதுக்கு அங்கால எல்லாமே தீமை தான். சரியோ? அதை புரிஞ்சு கொள்ள வேண்டாம். என்ன வசனம் எங்களுக்கு போதிக்கும். வசனம் தான் எங்களுக்கு, அதாவது வார்த்தை தான் தேவன். அப்ப தேவனாகிய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரியோ? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதாமை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுக்கு ஏற்ற நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அந்த பக்தி உள்ள பிள்ளைகள், அதாவது நல்லபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோகம் போக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய வாசஸ்தலம் பரலோகம் தான். சரி, இந்த பூலோகமும் அது ஏற்கனவே அழிக்கப்பட்டது, மீண்டுமாக அழிக்கப்படும், சீர் செய்யப்படும். ஆனால் எங்களுடைய உண்மையான வாசஸ்தலம் பரலோகம். அதை நாங்க மறந்துவிட கூடாது. சரியா? சரி. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். துரோகம் பண்ணிடாது. ஒரு தரம் துரோகம் பண்ணக்கூடாது. சரியோ? துரோகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் துரோகம் பண்ணினால் விபச்சார பாவம் உங்களுக்கு வந்துவிடும். அது விபச்சாரம். அதாவது உங்களுடைய சொந்த மனைவியை விட்டு இன்னொரு சரீரத்தை நாடி அங்கே போய் நீ பிரவேசிப்பேயே ஆனால் ஒன்றை புரிஞ்சு கொண்டு அங்க போங்கள். என்ன தெரியுமா? நான் இன்னொரு புரிதான ஒரு பெண்ணிடத்துக்கு போய் அவளோட நான் உறவு கொள்ளுவேனே ஆனால் அந்த நிமிடமே நான் அக்கினி கடலில் பங்கெடுக்கிறேன்னு நினைச்சுக்கணும். என்ன கடைசியில் இதுதான் நடக்கும். சரி, இதுதான் நடந்தே ஆகும். விபச்சாரக்காரர் பரலோகம் போக முடியாது. சரி, வேதம் உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. அப்ப இந்த வசனங்களுக்கு நீங்கள் பயப்படுங்கோ, நடுங்குங்கோ. அது உங்களுடைய ஆத்மாவுக்கு நலமாக இருக்கும். சரியா? அப்ப தள்ளி விடுதலை நான் வெறுக்கின்றேன். ஆண்டவர் அந்த ஆதியிலே சொல்லியாச்சு. டிவோர்ஸ், தள்ளிவிடுதல் டிவோர்ஸ் பண்றது ஆண்டவர் வெறுக்கிறார். சரியோ? அப்ப நீங்கள் தள்ளிவிட முடியாது, டிவோர்ஸ் பண்ண முடியாது. சரியோ? இந்த வேளை நான் ஒரு சாட்சியை சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை சம்பவம். சரியோ? அப்ப நாங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு தெரியும், ஐயம்மோடாக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. அப்போ ஒரு சகோதரன் சொன்ன காரியம், நான் வெளிநாட்டில வேலைக்கு வந்துட்டேன், குடும்ப நிலை காரணமாக நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்ப நான் சில நேரம் தான் டென்ஷன் ஆகுது வழக்கம். ஏனண்டா தன்னுடைய வேலை அப்படி. அப்ப தன்னுடைய மனைவியோடு அன்பாய் பேச முடியவில்லை. ஆனாலும் அந்த லீவு வந்த போது தான் ஸ்ரீலங்கா தேசம் போன போது தன்னுடைய மனைவி கதவை அடைச்சிட்டார், வர வேண்டாம். சரியோ? ஏனென்றால் ஏதோ ஒரு காரணம். சரியோ? அப்ப அடைச்சிட்டால் தான் காலையில விழுந்து கும்பிட்டேனாம். இல்ல வேண்டாம், நீ தான் என்னுடைய மனைவி. சரியோ? உன்னை விட்டு நான் வேற பண்ணு நான் போக போறதில்லை என்று அவர் சொல்லியும் அந்த மனைவி கடன் பண்ணாமல் கதவடைத்தது மாத்திரமல்ல, அவள் சொல்லிக் கொண்டாலும் நான் வேறு திருமணம் பண்ணுவேன். சரியோ? நானும் வெளிநாடு போவேன். அவள் துணிகரம் கொண்டாள். அப்ப அங்க போய் சபையில அங்கு சொன்ன போது சபையால கூட இந்த காரியத்தை சமாதானம் பண்ணி வைக்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அத்துமீறுதல். அப்ப அவள் என்ன செய்கிறாள்? பரலோகம் போவதை தனக்குத்தானே தடை செய்து கொண்டாள். சரியோ? புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க பெண்களாக இருக்கிறீர்கள், ஆண்டவர் இணைச்சதை நீங்கள் ஒருபோதும் பிரிக்க முடியாது. சரியோ? நீங்கள் மீறினீர்கள் என்று சொன்னால் பெண்ணாக இருக்கப்பட்டவள் கணவனுக்கு, அதாவது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லாட்டி அங்கால் எல்லாமே தீமையாகத்தான் இருக்கும். சரியா? நல்லது. அப்ப தள்ளி விடுதலை நான் வெறுக்கின்றேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். யோசிச்சு பாருங்க, டிவோர்ஸ் பண்ண ஒரு ஆண்மகன் ஒரு மனைவியை, அதாவது விவாகரத்து செய்யும் போது அவன் கொடுமையினால் தன்னுடைய வஸ்திரம் என்று சொன்னா உடுப்பு, அந்த கொடுமையின் வஸ்திரத்தை அதனை மூடுகிறான். நல்லதா? யோசிச்சு பாருங்க. எங்களை படைத்தவருக்கு, நான் தன்னுடைய சாயலாக படைத்தவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறார். அவர் தான் பரமபிதா. சரியோ? இந்த வேத வசனங்களை சிறப்பாக எழுதி தந்திருக்கிறார். சரியோ? அப்ப
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சரியோ? அப்படியாக இந்த வேதம் உங்களுக்கு சிறந்த ஆசானாக இருக்கின்றது. சரியா? நல்லது. அப்ப எனவே இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம் 1 - 3 வரை நாங்க வாசிக்க இருக்கிறோம். ஒன்றிலிருந்து 3 வரை வாசிக்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பான். சரியோ? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னாகவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாங்கள் இப்ப இயேசு கிறிஸ்துவோடாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். சரியோ? அப்ப எங்களை இந்த பொன்னாக புடமிடுவது என்ன? வசனங்கள் தான். சரியோ? அப்ப இந்த முத்தான வசனங்கள் உங்களுடைய இருதயத்துக்கு போக 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 நீங்கள் புடமிடப்படுகிற ஒருவருக்கொப்பாக இருக்கிறீர்கள். சரியோ? நல்லது. இப்ப எடுத்துக்கொள்ளுங்க ஆதி ஆகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4 1 - 12 வரை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 4. சரியோ? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் அறிந்தான் என்று சொல்லி இந்த வசனம் பெறும்போது நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அறிந்தான் என்ற அர்த்தம் உறவு கொண்டான் என்ற அர்த்தம். சரியோ? அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிர் இடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும், இப்ப இதை நீங்க கவனிச்சு பாருங்க, 2 பேரும் காணிக்கை கொண்டு போயிங்க தேவனுக்கு. சரி, இப்ப எங்க பாருங்க, சில நாள் சென்ற பின்பு காயின் கனிகள், அதாவது நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு போன. நோமலா எழுதப்பட்டுள்ளது. காணிக்கை நோமலா கொண்டு போற. சரியோ? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகள் எழுதப்பட்டுள்ளது. அப்ப அவன், அதாவது கொழுமையானவைகளை என்று சொல்லும் போது அது விசேஷித்தது. அவன் அந்த, அதாவது அந்த ஆடு மாடு, அதாவது தன்னுடைய அவன் மந்தையில ஒரு ஆடு வளரும் போது இது அழகாக வளருகிறது, இது சிறப்பாக இருக்கிறது, எனவே அது கொழுமை. சரி, அந்த கொழுமையானவை ஆண்டவருக்கு சொல்லி அவன் கொடுக்கிறான். ஆனா மற்றவனோ நோமலாக கொண்டு போறான். அவனுக்கு அந்த வாஞ்சை இருக்கவில்லை. இதான் அங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். இவனோ கொழுமையானதை கொண்டு போறான், அவன் சாதாரணமாக கொண்டு போறான். சரியா? ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சரியோ? இப்ப காணிக்கை என்று சொல்லும் போது இதை ஆசீர்வதிப்பவரார் தேவன் தான். நீங்களும் உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வரும்போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள் தான் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒருவனும் என்னோட்டத்தில் வரும்போது பெருமையாக வரக்கூடாண்டும் அங்கே எழுதப்பட்டுள்ளது. சரியோ? அப்ப எனவே நீங்கள் கொழுமையா, அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் மனம் உகந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய இருதயம் பூரிப்பாக ஆண்டவருக்காக நான் கொடுக்கின்றேன். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு விதவை அறிவேன் பரந்தன் தேசத்துல. அவருடைய அதாவது தென்னை மரத்துல ஒரு நல்ல சிறப்பாக அது குலை போட்டு இருந்தது. அவர் அதை பார்க்கும்போது அழகாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு சாட்சி தான். அப்ப இதை நான் எனக்கு அல்ல, இது அங்க சர்ச்சுக்கு வந்த சபையில வார ஆருக்காவது கொடுக்க வேண்டும் என்று அவர் அப்படியே நேர்ந்து அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டார். பாஸ்டரும் அதை அங்க வந்து அவருடைய விருப்பம் என்ன, பாரதிகளும் கொடுங்க. சரியோ? அது கொடுத்ததன் பிற்பாடு அவவே சாட்சி சொன்னான். அதாவது தனக்கு தேவையான எத்தனையோ காரியங்கள் தனக்கு சந்திக்கப்பட்டது. மாத்திரமல்ல,
அதாவது எத்தனையோ காலமாக பிரிந்திருந்த ஒரு சகோதரி வந்து ஒரு பெரிய ஒரு தொகையை கண்ட சந்தோஷத்துல பெரிய தொகையை கொண்டாந்து அவ கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்படியாய்தான். அதாவது நீங்கள் கொழுமையானது ஆண்டவர் கண்டு சொல்லி நீங்கள் நினைச்சதை செய்யும் போது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கனம் பண்ணாமல் விடமாட்டார். இது முக்கியம். சரியோ? சரி. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவன் சும்மா நோமலா கொண்டு போவான். ஒரு மனதில ஒரு இது கிடையாது, கொடுமையானவைகளை கொண்டு போகவில்லை. சரியா? அப்பொழுது காயினும் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் தன்னுடைய தம்பியின் அங்கீகரிச்சாச்சு. சரியோ? அப்ப இவனுடைய நிராகரிச்சதன் நிமித்தமாக முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றால் சகோதரனை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டார். அப்ப அதை விட்டு அவன் சந்தோஷப்படலாம் தானே. ஒரு ஆளுடைய சரி சண்டை சொந்த சகோதரன். அப்ப அவன் அது அங்க என்ன நடக்கிறது? முதல் பொறாமை உண்டாகிறது. சரியா? அப்ப வேறுபட்டது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் பாவம் செய்தால் எங்களுடைய இருதயம் தான் வாசல். சரியோ? அப்ப இருதயத்தின் வாசல் படி அருகே என்ன நடக்கும்? பாவம் படுத்திருக்கும். அதான் பிரச்சனை. பாவம் வாசல் படி அருகில் படுத்திருக்கும். இருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசல் படி அருகே பாவம் படுத்திருக்கும். எனவே தான் இயேசு சொல்ல, நான் உன்னுடைய இருதயத்தின் வாசல் படியில் இருக்கக்கூடிய அதாவது பாவம் என்னும் சர்ப்பத்தை மிதித்து உன்னை கடல் நூற்றி அழைக்கிறேன். சரியோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லித்தான் இருக்கிறார். சரியோ? நல்லது. இப்ப அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அந்த அவன் என்றால் சாத்தானை குறிக்கிறது. சரியோ? அப்ப அவன் என்று சொல்லியக்குள்ள இந்த சாத்தான் இவன் ஊடாக அங்க செயல்படுவதற்கு அங்க ஒரு வாசலை அவன் உண்டு பண்ணிட்டான். அதான் அங்க வந்த ஒரு ஆபத்து. சரியா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, சாத்தானுக்கு இவன் இடம் கொடுத்தான். இந்த சாத்தான் இவன் ஊடாக செயல்பட்டு முதல் கொலை உருவாகிறது. சரியா? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். சரியா? அப்ப தேவன் சகலதையும் அறிவார். ஆனாலும் அவரை பார்த்து சொல்ற, நான் என்ன காவலாளியோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சரி. அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகின்றது. சரியா? என்னை நோக்கி கூப்பிடுகின்றது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் வாயிலே உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். சரியா? அப்ப நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். சரியா? பாருங்க, அது எவ்வளவு பெரிய காரியம். அதாவது அவன் சாபத்தை முதல் பெற்றுக் கொள்ளுகிறான். முதல் மனிதன் தான், அதாவது ஆதாம் ஏவாள் இவர்களுக்கு பிறந்த மூத்த புதல்வன் இவன். அப்ப அவன் தேவனிடம் சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அப்ப எனவே நாங்களும் காயினை போல இருக்காமல் சாபத்தை நாங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காட்டின பாதையில் நாங்க போக வேண்டும். எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கடி சொன்ன காரியம், என்னுடைய வசனங்கள் அதாவது வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த அடங்கின ஆடுகள் என்று சொன்னா செம்மறி ஆட்டுக்கொப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். வெள்ளாடுகள் போல நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. வெள்ளாடுகள் சொன்னால் என்ன? எதுக்கும் அதாவது வசனத்துக்கு எதிர்த்து கதைக்கக்கூடியது. வசனத்தில் அந்த பைபிள் எங்க இருக்கு அப்படி இப்படி பல கேள்விகளை கேட்டு தங்களுக்கு தாங்களே கடுத்துக் கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. சரியோ? அப்ப அது நல்லது கிடையாது. சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 4:25-26 வாசிக்க இருக்கிறோம். 25-26. சரியா? பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அது பிறகுதான் தேவன் என்றால் அது பிறகு தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சரியோ? இப்படியாக வேதம் எங்களுக்கு சிறப்பாக கற்றுத்தருகிறது. இப்ப ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுவோம்.
ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9 13 வரை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். இது ரொம்ப முக்கியம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப இதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். நாங்களும் பரிசுத்த ஆவியானவரோட சஞ்சரிக்க பழகி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 4ஆம் ஜாமம் 3 மணியில இருந்து 6 மணிக்கும் இடைப்பட்டது 4ஆம் ஜாமம். நீங்கள் அதாவது இப்ப எங்களை வழிநடத்தி கொண்டு போறவரால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்றாலா இயேசு கிறிஸ்து. சரியோ? அது எப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம், மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கின்றேன். சரியோ? அப்ப மரித்தேன் என்று சொல்றவரா அவர் தான் இயேசு கிறிஸ்து. மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கின்றேன். சபைகளுக்கு எழுதுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரியா? நல்லது. இப்ப பாருங்க, நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். 3 புதல்வர்கள், சேம், காம், யாப்பேத். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. சரியோ? இப்ப நீங்கள் இப்ப கவனிச்சு பாருங்க, இப்பவும் அதே நிலைதான், கொடுமையினால் நிறைந்திருக்கிறது இப்பவும். அப்ப இந்த ஜல பிரளயம் வர்றதுக்கு முன்னும் கொடுமையினால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லி நாங்கள் இங்க வாசிக்கிறோம். சரியா? தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். சரியோ? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இப்ப ஆதி ஆகமம் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. 9:18 நாங்க வாசிக்க இருக்கிறோம். பதினெட்டிலிருந்து 25 வரைக்கும். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். அப்ப ஜல பிரளயத்துக்கு பிற்பாடு இந்த 3 பேருடைய நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இதுவரை இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 பேருக்கு பிற்பாடு வந்தவர்கள். இந்த உலகத்தில் சைனீஸ்காரர்களாக இருக்கலாம், ஐரோப்பியர்களாக இருக்கலாம், ஆறாக இருந்தாலும் சரியோ, காம், சேம், யாப்பேத் இவர்களுடைய சந்ததியினர் தான் நாங்கள் எல்லாரும். சரியா? அப்ப நோவா பாருங்கோ, இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிர் இடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். சரியா? அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இப்படியால் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் கனம் பண்ணினார்கள். இதுதான் முக்கியம். ஒருவன் கனம் பண்ணவில்லை, அவனே மூடியிருக்கலாம் தானே. அவன் என்ன செய்தான்? மற்ற சகோதரருக்கு அறிவித்து அவர்கள் போய் மூடினார்கள். அது அப்படியாக நாம் காணுகிறோம். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். இப்ப ஒரு தகப்பன் புதல்வனை சபிக்கின்றான். புதல்வனுடைய அதாவது சந்ததியை. சரியோ? அப்ப என்னவேதான், அதாவது ஒரு நோவா ஊடாகவும் ஒரு சாபம் இங்கே சாபம் உண்டாகிறது. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார்.
அவன் சேமுக்கு கூடாரத்தில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். சரியா? அப்ப ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருடம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருடம் அவன் மரித்தான். சரியோ? இப்படியாக அவருடைய காலத்தில் இப்படியாக நடந்து முடிந்தது. இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? உண்மையில் அதாவது அந்த சாபம், ஒருவேளை ஒரு தகப்பன் சபித்தால் அது சாபமாக மாறிவிடுகிறது. அந்த சந்ததி அது போய் சேருகிறது. அப்ப எனவேதான் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஒழிய சாபமாய் மாறிவிடக் கூடாது. எனவேதான் அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் யாரையும் சபிக்க கூடாது. சரி, அது சாபமாய் மாறிவிடும். சரி, சொந்த பிள்ளைகளையே சில பேர் சபிப்பது உண்டு. அது ஆத்திரம் வரும்போது சபிக்கும் போது சாபமாய் மாறிவிடும். அதை அறிவதில்லை அநேகம் பேர். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் மத்தேயு 5:44 வசனத்தில், நீங்கள் யாரையும் சபிக்க முடியாது, நீங்கள் ஆசீர்வாதம், உங்களை யாராவது சபிச்சா நீங்க ஆசீர்வதிங்க. அதான் அந்த எங்களுக்கான வாக்கு தத்துவம், வாக்காக இருக்கிறது. அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, என்ன நாங்க இப்ப இயேசு கிறிஸ்துவின் சந்ததியினர். சரி, இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளும்போ ஆதியாகமம் 12வது அதிகாரம் 12 1-3 வரை நாங்க வாசிக்க போறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரியோ? திரும்ப ஆண்டவர் நோவா, அதுக்கு பிறகு இப்ப ஆறு தெரிந்து கொள்ளுகிறார்? ஆபிரகாமை. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப ஆபிரகாம், ஈசாக், பிறகு ஜாக்கோப்பு. அந்த ஜாக்கோப்பின் சந்ததியில தான், அதாவது இயேசு கிறிஸ்துவும் அந்த இதே சந்ததியில தான் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் வந்தார். சரியோ? அப்ப அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் தனக்குள் வரவழைத்து அவர் தன்னை அதாவது குற்ற நிவாரண பலியாக்கி அன்றிலிருந்து 2024 ஆண்டுகளாக யார் யார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராட்சியத்தை தர வந்திருக்கிறார். பரலோகம் போவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டமும் அதுதான். சரியோ? அப்பதான் நாங்கள் இழந்து விட கூடாது. சரியா? இப்ப நாங்கள் 15வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 15. 15, 13 16 வரை வாசிக்க போறோம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். சரியோ? அப்ப எனவே தான் இங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இவரை ஆசீர்வதித்தார் தேவன் ஆபிரகாமை. ஆனாலும் அவருடைய சந்ததியினரை 400 வருடங்கள் சேவிப்பார்கள் சொன்னா அடிமையாக இருப்பார்கள், வேலைக்காரராக இருப்பார்கள். ஏன் அனுப்புகிறார் தெரியுமா? கீழ்ப்படிதலை உண்டு பண்ணுவது. சரியோ? கீழ்ப்படிதலை உண்டு பண்ணுவது. ஏனென்றால் எங்களுடைய இருதயம் மீட்டுமையானால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. சாத்தானுடைய இருதயமும் மீட்டுமை அடைந்தது நிமித்தமாக தேவன் அவரை ரிஜெக்ட் பண்ணினார், தள்ளி போட்டார். சரியோ? அப்ப எனவே ஆண்டவர் ரொம்ப, அதாவது மனிதர்கள்கிட்ட பேர் சிறியவர்கள். அப்ப நாங்கள் சிறியவர்கள், எங்களுடைய இருதயம் மீட்டும் அடையக்கூடாது. எனவேதான் அந்த 400 வருடம் அங்கு அடிமைகளாக இருக்க வச்சு 430வது வருடத்தில மோசே ஊடாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு அழைச்சிட்டு வார. சரியோ? கானான் சொன்னால் கானானுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டப்பட்டு இன்றும் இஸ்ரவேல் என்ற பெயரிலேயே அது வழக்கில் இருக்கின்றது. அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலை மையமாக வச்சுதான் அந்த உலக காரியம் எல்லாமே நடந்து முடியும். அதுவும் அப்படி என்று சொன்னால் அந்த உலகம் முடிவில் நாங்கள் இருக்கிறோம். சரியோ? வேணால் ஒலிவ மலையிலிருந்து இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே இடத்துக்கு ஆண்டவருடைய மறு வருகை இருக்கிறது, அதுவும் சீக்கிரமாக இருக்கிறது. அப்ப இந்த யுத்தம் இப்ப ஆரம்பிச்சாது. யுத்தம் என்று சொல்லும் போது உபத்திரவ காலம். அப்ப இந்த உபத்திரவ காலத்தின் முடிவில இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது. அப்ப நாங்கள் இப்ப எல்லா சபையாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலம் இதுதான். சரியோ? நல்லது. இப்ப பாருங்க, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன்.
சரியோ? சேவிக்கும் எகிப்தியரை தேவன் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவோ அளப்பெரிய காரியத்தை செய்து கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய எகிப்து தேசம், அதாவது விக்கிரக ஆராதனையில் நிறைந்தது. சரியா? அப்ப அவர்கள் மந்திர தந்திரங்களால் நிறைந்து வளைந்திருந்தது. சரியா? அப்ப எனவே அவர் நியாயம் தீர்த்தார். கடைசியில் இவர்களை அடிமைகளாக இருக்க வைத்த அதே சமயம் இவர்களை மீட்டு வரும் பொருட்டு அவர் அங்கே செய்த காரியத்தில முக்கியமானது என்னன்னு சொன்னால், தலைச்சன் பிள்ளைகளையும் அந்த மிருக ஜீவனின் தலைச்சன் ஜீவன்களையும் ஆண்டவர் அழிச்சு போட்டார் ஒரே ராவில். சரி, அப்ப எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும் மரண ஓலம் கேட்டது என்று சொல்லி நாங்க காணுகிறோம். அப்படியா ஆண்டவர் அங்கே மகிமைப்பட்டார். இனி எங்க மகிமைப்பட இருக்கிறார் என்று சொன்னால், எகிப்திலே அல்ல, ரஷ்யாவில். ரஷ்யா, சரியோ? ரஷ்யா கடைசி காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஆனாலும் அந்த ரஷ்யா மற்றது இந்த ஈரான், லிபியா, எத்தியோப்பியா இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக கார்மோகம் போல் வந்து மூடும். இது இந்த காலத்துக்கு உங்களோட கண்ணுக்கு முன்னால நடந்து இன்னும் முடிவுக்கு வேற இல்லை. ஆனால் அப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம். சரியோ? அப்ப எனவே கடைசி காலம் யுத்தம், உபத்திரவ காலம். சரியோ? அப்ப இந்த உபத்திரவ காலத்துல அரக்கரவாசி ஜனங்கள் பிடிபட இருக்கிறார்கள். சரியோ? அதுல அநேக பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட இருக்கிறார்கள். இதை இன்னும், அதாவது அநேகர் இஷ்டவேல் அங்க இருக்கக்கூடியவர்கள் அதை விளங்கவில்லை. ஆனாலும் வேதம் எங்களுக்கு சிறப்பாக கற்றுத்தருகிறது. சரியோ? அப்ப அரக்கரவாசி ஜனம் அங்கே மீதியாக இருக்கும் பட்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது. அப்ப அங்கே ஒலிவ மேலே 2ஆக பிளக்கும், அதன் ஊடாக ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும். அந்த பள்ளத்தாக்கு ஊடாக அந்த மீதியா இருக்கக்கூடிய அந்த 50% ஜனங்களும் அங்கே போய் சேருவார்கள். சரியோ? நல்லது. இப்ப இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். சரியோ? அப்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இப்ப எங்களையும் இயேசு கிறிஸ்து ஊடாக ஆபிரகாமுடைய சந்ததியோடு எங்களை நினைச்சிருக்கிறார். அதுதான் எங்களுக்கு கிடைத்த மகா பாக்கியம், சில பாக்கியம். சரி, இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க 18வது அதிகாரம். இந்த 16ஆம் வசனத்தை நான் வாய்ச்சிட்டு, நான் 16ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. இப்ப அதுல 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியனுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்ப அக்கிரமம் செய்வதற்கு கூட ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். சரியோ? அப்ப அந்த எமோரியன் என்று சொல்லக்கூடியவனுடைய இந்த ஜாதியினருடைய அக்கிரமம் முடியும் போதுதான் இவர்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படியாக சேர்த்தார் 4ஆம் தலைமுறைக்கு பிற்பாடு. சரியா? சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க 17 இருந்து 18வது அதிகாரம் 17 இருந்து நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். 17 இருந்து 19 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கின்றேன் என்றார். சரியா? அப்படியாய் ஆண்டவர் அவன் இந்த ஆபிரகாமில அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். சரியா? இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க 24 ஆதியாகமம் 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் 1 நாங்கள் 4 வரை வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கின்ற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும்
வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுமாக இருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை உன் தொடையின் கீழ் வை என்றான். சரியோ? இப்படியாக அவருக்கு இப்ப என்ன பிரியமில்லை என்று சொன்னால், பெண் கொள்ள வேண்டும், ஆனால் அவள் ஒரு உத்தமையாக இருக்க வேண்டும், அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும். சரியோ? அப்ப கானான் தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெண் இல்லை. சரியோ? அப்ப அவர் வாழ்ந்த இடத்துல நல்ல பெண் எடுக்க வேண்டும் என்றதற்காகத்தான் அப்படியாக செய்தார். அப்ப அவள் நல்ல குணவதியாக இருக்க வேண்டும். எனவேதான் தாய் தகப்பன் சரியோ தன்னுடைய மகன்மாருக்கோ அல்லது மகள்மாருக்கோ திருமணம் செய்து வைக்கும் போது அந்த அந்த ஆர் தன்னுடைய பிள்ளைக்கு மணமகன் அல்லது மணமகளாக வர வேண்டும் என்பதில் சிரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் இவ்வளவு நல்ல, அதாவது நல்ல தகப்பனாக இருக்கிறான். என்னென்னு சொன்னால், அந்த வருகிற மருமகள் அவள் குணவதியாக இல்லாவிட்டு அந்த வீடு கட்டப்படாது. சரியோ? பாருங்க, அது முக்கியம். தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது தாய் தந்தையருடைய கடமை. ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் பண்ணி வச்சதார் பிதாவாகிய தேவன். சரியோ? இப்ப ஒவ்வொருத்தரும், இப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஆதாமும் புதிய ஆதாம், இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய ஆதாம் புதிய ஏவாள். அப்ப நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் காதலிக்கிறோம் என்று சொல்லி. காதலுக்கு இங்க இடமில்லை, காதலுக்கு இடமில்லை. இது தேவ சமூகம், எல்லாரும் பரலோகம் போக வேண்டியவர்கள். வசனத்தை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். காதல் உருவாகுகிறது என்று சொன்னால் அது இந்த சரீரத்தின் ஊடாக வரக்கூடிய இச்சை. சரி, அப்ப எனவே நாங்கள் காதலுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு வாலிப மகனும் வாலிப மகளும் தங்களுடைய தாய் தந்தையருடைய சொல்லை கனம் பண்ண வேண்டும். சரியோ? அவர்களுக்கு அவர்கள் நன்றாக அறிவார்கள். சரியோ? இந்த குடும்பம் சரியோ, அப்ப இந்த பிள்ளை எப்படி என்று நல்ல ஆராய்ச்சி பார்த்து தான் திருமண காரியத்தை செய்து வைப்பார்கள். சரியோ? அப்ப நீங்கள் போக வேண்டிய இடமும் பரலோகம். இது தற்காலிக இடம் தான் இந்த பூமி. அதுவும் இந்த பூமி அக்கினியினால் இரையாக்குவதற்கு காக்கப்பட்டு வருகிறது. அப்ப இதில் எங்களுக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை. இந்த உடம்பும் ஒரு இச்சையான உடம்பு. அப்ப இந்த உடம்பை ஆண்டவர் சின்ன பின்னமாக்கினார். 39 அடி அடித்து சின்ன பின்னமாக்கியாச்சு. இப்ப அவருடைய பரிசுத்த சரீரத்தில் எங்களுக்கு பங்கு கிடைச்சாச்சு. அப்ப நாங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய, அதாவது தாய் தகப்பன் எல்லோரும் எங்களுடைய ஒரே நோக்கம் பரலோகம் போக வேண்டும். அதுக்கிடையில எங்களை நாங்கள் கெடுத்துக் கொள்ள கூடாது. அது ரொம்ப முக்கியமா. சரி, அப்ப 24 பாருங்க. அப்படியாக இப்ப 24 7 8 வரை நாங்க வாசிக்க போறோம். 7 8 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கின்ற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாருங்க, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை. சரியோ? அப்ப தேவனில் அவ்வளவு நம்பிக்கை. சரியோ? அப்ப தேவன் என்ன செய்வார்? தூதுவனை அங்கே அனுப்புவார். அப்ப அவர் அங்கே போய் சகலதையும் சீர் செய்வார் என்று சொல்லி, அதாவது தன்னுடைய மகனுக்கு ஏற்ற துணியை அவர் தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி அவ்வளவு விசுவாசம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு விசுவாசம். 24:7 பெண் உன் பின்னே வர மனதில்லாமல் இருந்தாளே, ஆனால் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீக்கலாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமி ஆண்டவர் சொன்னாதான் இந்த இஸ்ரவேல் கானான் தேசத்தை இவர்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இங்க இருந்து, அதாவது ஏற்கனவே இருந்த தேசத்துக்கு தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தால் அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. சரி, இவர்கள் அதாவது எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடம் அல்ல இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் கானான் தேசம். எனவேதான் அந்த இடத்துல பெண் கொள்ளாமல் அந்த பெண் இங்க வர வேண்டும் என்று சொல்லி இவர் விரும்பினார். சரியா? பாருங்க, இவ்வளவு ஞானமாக அவர் செயல்படுகிறார். தன்னுடைய மருமகள் அதாவது தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளும் போது அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். இதை நாங்கள் இந்த விதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இப்ப 24:12 இருந்து 22 வரை நாங்க வாசிக்க இருக்கிறோம். 12
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகி இருக்கின்ற கர்த்தாவே. இப்ப வேலைக்காரர் அங்க போற பாருங்க, அவருடைய ஜெபத்தை ஒரு ஜெபம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கின்ற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்து அருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கின்றேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, அவனுடையது சின்ன ஜெபம் இது. அதாவது பாருங்க, அப்ப அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருந்த பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். இப்ப இந்த காரியத்தை செய்ததார் கர்த்தருடைய தூதனானவர். சரி, அவர் தான் இங்க ரெபேக்காளை குடத்தோட, அதாவது இங்க வரவழைக்கிறார். பாருங்க, அவள் இருதயத்தை ஏவுபவர், ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஏவி அந்த நேரத்தில் ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு வருவதார் கர்த்தருடைய தூதனானவர். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அப்ப அவள் கன்னித்தன்மை இழக்காத ஒரு நல்ல அழகுள்ள பெண். சரியோ, அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கின்ற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இப்ப இவனுக்கு விளங்குது எல்லாம் கர்த்தருடைய தூதன் எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் என்று சொல்லி அவன் சொன்னபடி அந்த காரியத்தை சொல்லுகிறான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின்பு, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க தீருமட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வந்தாள். இப்ப இந்த இருதயத்தை ஏவி அவன் நினைத்தபடி செய்ய வைக்கிறதார் தூதனானவர். யோசிச்சு பாருங்க, தூதனானவர். அந்த மனிதன் அப்ப என்ன வேணாம் நீங்க பாருங்க. அப்ப இதை இணைத்து வைக்கிறவர் தேவனாக இருக்கிறார். சரியா? அப்ப இன்னும் ஒரு காரியம், அதாவது நாங்கள் இன்னும் நிறைய காரியங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருந்தாலும் நேரங்கள் மட்டுமட்டாக இருக்கிறபடியினால நாங்கள் சுருக்கமாக இதை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரியோ? இப்ப இதுல நாங்க முக்கியமான ஒரு காரியத்தை இன்னும் நாங்கள் வாசிச்சு முடிக்க இருக்கிறோம். சரியோ? இப்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போ 24வது அதிகாரத்துல 63வது வசனம். 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. ஈசாக்கு என்ன செய்ய போறார்? சாயங்கால வேளையில தியானம் பண்ண போறார். இப்ப ஒவ்வொரு வாலிப மக்களும் இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியோ? நீங்க தியானம் பண்றீங்களா? கேள்வி, தியானம் பண்றீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ண வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், தியானம் பண்ண வேண்டும். இப்ப ஈசாக்கு என்ன செய்கிறார்? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட போது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காட்டிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை சிநேகித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி
ஆறுதல் அடைந்தான். இந்த வசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவன் எவ்வளவுக்குள்ள தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறான். தாய்க்கு பதிலாகத்தான் மனைவி. சரியோ? அப்ப தாயின் அதாவது ஒரு தாய் கொப்பாக அவள் இருக்கிறாள். சரியோ? அப்ப எனவே உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம். எனவே தான் இப்ப பாருங்க, நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்த போது அங்கே என்ன செய்வார்கள்? ஜாதகம் பார்ப்பார்கள், சாத்திரம் பார்ப்பார்கள், இப்படியா ஜாதகம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இது என்ன, இது இது எப்படி இருப்பா, அவர் எப்படி இருப்பான்னு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். சரியோ? ஆனா இங்க ஜாதகம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. என்றால் எல்லாரும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள். சரியோ? வசனம் தான் உங்களுக்கு முக்கியம். சரி, அங்க என்று சொன்னால் அதாவது என்ன சோபா தோஷம்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பிரச்சனை தான், மரணே கிடையாதுன்னு சொல்லி போடுவார்கள். சரியான கஷ்டப்பட வேண்டும் நேரம். அழகாக இருப்பாள் பெண், ஆனா அவளுக்கு பெரிய பிரச்சனை. ஆனா இங்க அப்படி இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் எல்லா குற்றங்களும் நீக்கப்பட்டு அவள் அதாவது இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அதேவேளை ஆண்களும் கீழ்ப்படிந்தது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தியானம் பண்ற ஈசாக்க போல தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பக்தி உள்ள சந்ததி நாங்கள். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாரும் என்ன, அதாவது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். இன்னும் நிறைய காரியங்கள் நிச்சயமாக இருக்கிறது, நேரம் பத்தாது. சரியோ? அப்ப எனவே நாங்கள் இத்தோட நாங்கள் இந்த காரியத்தை நிறைவு கொண்டு வருவோம். சரி.